ஹலோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாட்ஸ் ரிவ்யூ. ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலார் பியர். ஸோ இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தான். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் நுங்கம்பாக்கம். பட் இட்ஸ் மெயின் பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் ஆஸ் வெல் அஸ் பெங்களூரில் தான் நிறைய. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தி ஹாவ் அதர்ஸ் டூ. பட் ஆனால் சென்னையில் திஸ் இஸ் தி ஒன்லி ஒன் போலார் பியர் அவுட்லெட் வி ஹாவ். இங்கே என்ன ஒரு ஃபேமஸானதுன்னா ஐஸ்கிரீம்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வில் கெட் இன்க்ளூடிங் த சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், எவ்ரிதிங். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பிரியர் அப்படின்னா திஸ் பிளேஸ் வுட் பி அ குட் பிளேஸ். ஏன்னா இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து இப்போ ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட் இட் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் வீடியோ எடுக்கலாம். வாங்க உள்ளே போவோம். சாட்ஸ் ரிவ்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக போலார் பியர் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் ஃபேமஸ் அவுட்லெட் இன் பெங்களூர். பட் திஸ் இஸ் சம்திங் தட் இங்கே வந்து சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, அந்த ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. ஒரு ஃபேமிலியாவோ இல்லை நீங்கள் ஒரு கப்புள்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ வரீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் நுங்கம்பாக்கம் கேட்டிங்கன்னா. ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ மஸ்ட் விசிட் திஸ் ஷாப். ஏன்னா வேறு லெவல் செம்மையாக இருக்குது. அண்ட் ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட நிறைய ஐஸ்கிரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போதே நம்மளுக்கு இன்னும் சாப்பிடணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுது. எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்காது. பட் ஸ்டில் ஸோ இது பார்க்கும்போது ஸோ அந்த என்ன சொல்கிறது, நாட்டில் வந்து எச்சு ஊறுறாங்க ஒரு இதுவாக பண்ணுறாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இட்ஸ் லைக் வாவ். அண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த போலார் பியர் பிராண்டிங் செம்மையாக இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம சாப்பிட போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட் வெல்வெட் சாக்கோ சின்னன்ற ஒரு இது தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் அது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 185 rupees வருது, ஓகேங்களா. அண்ட் இந்த ரெட் வெல்வெட் சாக்கோ சின்ன என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் ஸ்னட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ள சிரப், ஸோ உள்ளே வந்து அந்த சிரப் கொடுத்துருக்காங்க, அந்த சிரப்பு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட டாப்பிங்ஸ் இருக்குது, க்ரீமிங்ஸ் இருக்குது, வெண்ணிலா க்ரீம். அது ஆக்சுவலாக இப்போ இது எந்த அளவுக்கு டேஸ்ட்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து பியூர்லி வெஜ். இங்கே காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே பியூர்லி மேட் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் வெஜ், நோ எக்ஸ் இன்க்ளூடட் இயர். அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் காஸ்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, இல்லை ஒரு சாட்டர்டே சண்டேஸில் வந்து யூ ஆர் கம்மிங் இயர் ஒரு வெஜிடேரியன் அவுட்லெட், கேக் அவுட்லெட் தேடுறீங்க, இல்லை ஐஸ்கிரீம் பார்லர் தேடுறீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். ஏன்னா they themselves branded as pure vegetarian. That's true. On actually I will show you all these making videos. Are extreme.
வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெத் பை சாக்லேட் ட்ரை பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஸோ கால்ட் டெத் பை சாக்லேட். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் அந்த ஸ்மஜ் உள்ள கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ் வந்து முந்திரி டாப்பிங்ஸ் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா டெத் பை சாக்லேட் டெத் பை சாக்லேட் 210 rupees வருது ஆக்சுவலாக. ஸோ இட் காஸ்ட் 210, பட் மேபி ட்ரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீமியில் அந்த ஸ்மஜ் மேலே சாக்லேட் க்ரீம் கொடுத்துருக்கிறது we can able to feel it in every bite. அதுவும் இல்லாமல் இந்த வெண்ணிலா க்ரீம் வந்து இட்ஸ் லைக் சம்திங் தட் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸோ சாஃப்ட். எக் யூஸ் பண்ணாமே வந்து தே ஆர் மேக்கிங் இட் ஸோ சாஃப்ட். எப்படின்னா இந்த கேக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தெகும், பட் இட் இஸ் நாட் மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ஸ்மஜ் எப்படி இருக்கு பாருங்க. வாவ், சரி செம்ம டேஸ்ட்டுங்க. அது மை பர்சனல் ஃபேவரட். யூ ஹவ் டு டேஸ்ட் இட். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. And the next dish which we are going to try is that ice cream pizza தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸ்கிரீம் ப்ளஸ் மேலே வந்து சீஸ் டாப் பண்ணியிருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெல்லிஸ். ஸோ ஃபுல் ஆஃப் ஜெல்லிஸ் இருக்குது. அண்ட் விஷுவல் அப்பீலுக்காக தே ஹவ் கிவன் திஸ் சாக்லேட் ஃப்ளேவர் திங். ஸோ நைஸுங்க. அது இந்த வீடியோவோ ஃபோட்டோவோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் ஸோ கலர்ஃபுல். ஆக்சுவலாக கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே அந்த சீஸ் டாப்பிங்ஸ் அண்ட் திஸ் கலர்ஃபுல் ஜெல்லிஸ்லாம் வந்து கண்டிப்பாக அது சின்ன பசங்களை பார்த்தா எனக்கு இது வேணும்ன்ற அளவுக்கு கேட்பாங்க. நல்லாயிருக்கு. பீஸா ஷேப்பில் குட்டியாக. அண்ட் திஸ் காஸ்ட் இஸ் அரவுண்ட் 125. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குவைட் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஐஸ்கிரீமில் சீஸ் போட்டு அப்புறமா அந்த ஜெல்லிஸும் உள்ளே இருக்கும்போது டோட்டலி நைஸ். அண்ட் இந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் லைக் நீங்கள் எடுக்கும்போது கம்பைன் ஆகுறதுனால நல்லாயிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் திஸ் யூனிக் ஃப்ளேவரிங்க. இது எல்லாமே வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே எங்களோட சிக்னேச்சர் டிஷ். நல்லா இருக்குது. ஸ்ட்ரீமாக இப்போ ட்ரை பண்ண போகிறது வந்து இந்த ஃப்ரூட் ஜஸ்ட் தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 175 rupees. இதில் வந்து எல்லாத்தோட கலவையாக தானே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மேங்கோ, அதுக்கப்புறமா வெண்ணிலா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறமா இன்னும் உள்ளே போனோம்னா ஜெல்லி. பாருங்க அந்த லேயராக கொடுத்துருக்காங்க. வா. ஸோ இதை ட்ரை பண்ணுவோம். உள்ள மேங்கோஸ் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். டேட்ஸும் இருக்குது ஆக்சுவலாக அதில். இதை பாருங்கள் மேலே டேட்ஸ் இருக்குது, வெண்ணிலாவும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து உள்ள மேங்கோ இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த ஃபஸ்ட் லேயர் சாப்பிடும்போது திரும்ப அந்த வெண்ணிலா டாப்பிங் எடுக்கும்போது அதோட ஃப்ளேவரே சுத்தமாக சேஞ்ச் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் லைக் இட்ஸ் நோ வே ரியல் டு திஸ் ஃபலூடா, பட் ரிலேட் டு ஃபலூடா, பட் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது. வேறு லெவல் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க வெண்ணிலா அந்த இந்த மேங்கோ ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் ஆகும்போது தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் ஹாஸ் இஸ் ரேஃபர்ஸ் அப். கண்டிப்பாக திஸ் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ். ஏன்னா நல்லா இருக்கு. anyone wants to try it, please visit this outlet. ஏன்னா பசங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி பசங்களுக்காகவே இங்கே வரலாம். தாராளமாக பெரியவங்களாம் வரலாம், தப்பு கிடையாது. பட் குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது.
these are the food items which we reviewed over here. இதோட வந்து இதுதான் உங்களுக்கு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இன்னும் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் சிக்னேச்சர் டிஷ். இதெல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வாட் வி கேட் டுடே. அண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் திஸ் டெத் சாக்லேட்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபேவரட் டு மீ. ஏன்னா அவ்வளோ ஒரு ஐஸ்கிரீம் as well as சாக்லேட் அந்த மிக்சர்லாம் செம்மையாக இருக்குங்க. அதுவும் அந்த எல்லாமே வந்து வெஜ்ஜுன்றதுனால இட்ஸ் லைக் வாவ். டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. மேலே நட்ஸ்லாம் ஒரு டாப் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் மஸ்ட் ட்ரை டிஷ். யாருன்னா வந்தீங்கன்னா இந்த அவுட்லெட் டெஃபினட்டாக வந்து ஒரு விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நியர்லி நல்லாயிருக்கு. அண்ட் இதோட வந்து இந்த ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் அண்டில் தென் பை ஃப்ரம் சாட்ஸ் ரிவ்யூ அண்ட் திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் பை டேக் கேர்.